கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான மாலை நேரத்தை தேவன் நமக்கு மீண்டும் தந்திருக்கிறார். அவருடைய வசனத்தை தியானிக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல்லே நாம மறுரூபப்பட கர்த்தர் நம்மோடு அவருடைய வார்த்தையை கொண்டு இடைப்படுவாராக. நாமளும் ஜெப சிந்தையோடு இருந்து வசனங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய நம் மனதாயிருக்கும். நாம தொடர்ந்து படிக்கலாம். கடந்த அமர்விலே அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். அதில் கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம், 25வது வசனம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. 25, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். 24வது வசனத்துல வாசித்தோம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. கடந்த அமர்விலே நாம சிந்தித்தோம், ஏரோது யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணின போதிலும், அதாவது வாளாலே அவனை கொன்று போட்ட போதிலும், அதே போல பேதுருவை சிறையிலே அடைத்த போதிலும் நாம் எங்கே வாசிக்கிறோம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உபத்திரவம் நேரிட்டது உண்மை, அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டது உண்மை, சிறையிலே அடைக்கப்பட்டது உண்மை. ஆனால் அவருடைய வார்த்தை பரம்பி பலன் தருவதை யாராலையுமே தடுக்க முடியாது என்பது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே நாம பார்த்து கொண்டிருக்கிற சத்தியமாய் இருக்கிறது. தேவனுடைய ஊழியர்களை சிறையில் அடைக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை சிறையில் அடைக்க முடியாது. தேவனுடைய ஊழியர்களை கொன்று குவிக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு என்றைக்குமே சாவு கிடையாது. நித்தியமான அந்த தேவ வார்த்தை விசேஷமாய் புறஜாதிகள் மத்தியிலே அது அதிகமாய் வளர்ந்து பெருகுகிறதை நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு கருப்பொருளை நான் உங்களுக்கு கடந்த அமர்வில் சொல்லியிருந்தேன். யூதர்கள் ஒரு பக்கம் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவரை நிராகரிக்க, மற்றொரு பக்கம் புறஜாதியார் சந்தோஷத்தோடு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புறஜாதிகள் அதிகமாய் வசிக்கும் அந்த சீரிய அந்தியோகியா என்கிற இடத்துல முதலாவது அவர்கள் மத்தியில ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுவதை 11ஆம் அதிகாரத்திலே நாம வாசித்தோம். போக போக லூக்கா நமக்கு இந்த 2 விஷயங்களும் தெளிவாக காண்பித்து கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் வரவேற்பு. ஒரு பக்கம் எதிர்ப்பு, யூதர்களால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் அல்ல மேசியா, அவர் அல்ல கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் நிராகரிப்பதும் எதிர்ப்பதும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் புறஜாதியார் மத்தியில அதிகமாய் அங்கே ஏற்றுக்கொள்ளுதலும் அங்கீகரித்தலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கள் மனம் திரும்புவதையும் நாம் அதிகமாய் பார்க்கிறோம். அதனாலதான் லூக்கா இங்க எழுதுறாரு, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. சரி, நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். 11ஆம் அதிகாரத்தோடைய கடைசியில நம்ம படிச்சதோடைய தொடர்ச்சி தான் 12ஆம் அதிகாரத்தோடைய 25வது வசனம். போன வாரமே இதை நான் சொல்லிட்டேன். 11ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் 12ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனத்துல இருந்து அப்படின்னு சொன்னேன். இடையிலே சில விஷயங்களை லூக்கா எழுதுகிறார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது நம்ம 11ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்தி பார்ப்போமானால், அந்தியோகியா சபையார் பவுலிடத்திலும் பர்னபாவிடத்திலும் அவர்கள் சேகரித்த அந்த பணத்தை கொடுத்து எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சத்திலே அடிபட்ட ஏழ்மையான விசுவாசிகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் உதவிக்கரம் நீட்டுவதை நாம சிந்தித்தோம். ஒரு சின்ன சபை, பெரிய சபை, அநேக ஆயிரம் மக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு கொடுத்து உதவுவதையெல்லாம் நாம் சிந்தித்தோம். அதை பவுலும் பர்னபாவும் எடுத்து சென்று அந்த தர்ம பண ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி மீண்டும் எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வரும்போது அவர்கள் மார்க்குவை கூட்டிக் கொண்டு வருவது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. இந்த வசனத்துல என்ன வாசித்தோம்? 12:25, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். இது பரிசுத்த ஆவியானவருடைய செயலாய் இருந்தது. 13ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா, மார்க்கு 3 பேரும் இணைந்து அவர்கள் ஊழிய பயணத்திலே செல்ல போகிறார்கள். அவர்கள் பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்ய போகிறார்கள். இது ஆண்டவருடைய திட்டமாய் இருக்கிறது.
அதனால இப்படிப்பட்ட எண்ணங்களை பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க, அவர்கள் எருசலேமிலிருந்து வரும்போதே ஜான் மார்க்க கூட்டிகிட்டே வந்துடுறாங்க. மார்க்கு எனப்பட்ட யோவானை அவர்கள் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்தியோகியால இருந்து எருசலேமுக்கு போய் எருசலேம்ல இருந்து திரும்பி அந்தியோகியாவுக்கு வருவது ஏறத்தாழ 560 மைல் தூரங்கள். இது இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறது, அது சீரிய நாட்டில் இருக்கிறது. ஆனால் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் இத்தனை மைல் பயணிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய திட்டத்தின்படியாக, அவருடைய சித்தத்தின்படியாக மார்க்குவை கூட்டிக் கொண்டு அவர்கள் திரும்ப வருகிறார்கள். சரி, மீண்டும் அந்தியோகியா சபையை குறித்த சில விஷயங்களை 13ஆம் அதிகாரத்திலே நமக்கு லூக்கா சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு 4வது வசனத்திலிருந்து, குறிப்பாக முதல் 3 வசனங்களில் அந்தியோகியா சபையை பத்தி இன்னும் சில பண்புகளை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு 4வது வசனத்திலிருந்து முதல் ஊழிய பயணத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் 3 வசனங்களை என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்க. நீங்க எல்லாரும் வேத புஸ்தகத்தை நீங்க பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். அதில் நான் வாசிக்கிறேன். முதல் 3 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் என்னப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். வாசித்த இந்த வசனங்கள்ல சில பண்புகள் நம்முடைய சபைக்கும் இன்றைக்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட நல்ல பாடங்களை இந்த சபையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். 11வது அதிகாரத்துல அந்தியோகியா சபையிலிருந்து குறிப்பாக சபை ஸ்தாபிக்கிறதற்கு தேவையான கோட்பாடுகள் நிறைய நம்ம அதுல கத்துக்கிட்டோம். சபை வளர்ச்சி மற்றும் சபை ஸ்தாபித்தல், அதற்கு தேவையான கோட்பாடுகள் நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா அதோடு அது முடிந்து போகிறது இல்லை. இங்க இந்த 3 வசனங்களிலே கூட ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சில பாடங்களை நாம் இதுல கற்றுக்கொள்கிறோம். முதலாவது நான் எப்படி சொல்லுவேன், இவர்கள் மத்தியில பலவிதமான வேற்றுமைகள் இருந்தாலும், இவர்களுடைய பின்னணி, இவர்கள் வளர்ந்த விதம், இவர்கள் பிறந்த விதம், இவர்களுடைய படிப்பு, மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் வித்தியாசங்கள் இருந்தாலும், இவர்களிடையே இருந்த அந்த ஒற்றுமை கர்த்தர் விரும்பக்கூடிய ஒன்றாக இருந்தது. முதல் வசனத்துல பாருங்க, 5 பேரை பத்தி நம்ம படிக்கிறோம். இவங்க இடையே எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கிறது. சரியா? பர்னபா பத்தி படிக்கிறோம், நீகர் எனப்பட்ட சிமியோன் பத்தி படிக்கிறோம், சிரேனே ஊரானாகிய லூகி, கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயின், அடுத்தது சவுல். இத்தனை பேரை பற்றி படிக்கிறோம். இவங்களிடையே நிறைய வித்தியாசங்கள். ஆனால் இவர்கள் ஒற்றுமையாய் இணைந்து தேவன் கொடுக்கிற அந்த உத்தரவாதத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் முதலாவது கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, இதுல யூதனும் இருந்தார், புறஜாதியானும் இருந்தார். நீங்க சிரேனே ஊரானாகிய லூகின்னு படிக்கிறோம். லூகின்றது ஒரு ரோம பெயர். அதனுடைய கிரேக்க பெயர் தான் லூக்கான்னு அர்த்தம். சரியா? ஆனா இந்த லூகி அப்படின்றது ஒரு ரோம பெயர். சிரேனே ஊர் பாத்தீங்கன்னா நார்த் ஆப்பிரிக்கால, வட ஆப்பிரிக்கா பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஊர். சரியா? அதுல இப்ப இதுல வித்தியாசம் இருக்கிறது. இப்ப பர்னபா, அதே போல சிமியோன், அதே போல சவுல், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யூதர்கள். அப்ப இங்க யூதர்களும் இருக்கிறார்கள், புறஜாதியாரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடையே ஒற்றுமை இருந்தது. அதே போல நீகர் எனப்பட்ட சிமியோன்னு வாசிக்கிறோம் பாருங்க. நீகர் என்றால் அதுல இருந்தா இங்கிலீஷ்ல நீக்ரோ அப்படின்ற பேர் வந்தது. அவர் கருப்பு நிறம் உள்ள ஒருவராய் இருந்திருப்பார் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப நல்ல சிவப்பான ஆட்களும் இருக்கிறாங்க, கருப்பான ஆட்களும் இருக்கிறாங்க. நிறத்துல வித்தியாசம் இருக்கு, ஆனால் அவர்களிடையே ஒற்றுமை. அதே போல அந்தஸ்துல வித்தியாசம் இருக்கு. பாருங்க, அந்த மனாயினை குறிச்சு படிக்கும் போது என்ன படிக்கிறோம் பாருங்க. கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏரோது அந்திப்பா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோவான் ஸ்நானகனுடைய சிறை சேதத்தை கட்டளையிட்டவர் இவர்தான். இயேசு கிறிஸ்துவ ட்ரையல்ல கொண்டு போய் நிறுத்தி வச்சு விசாரித்தது இவர்தான். இவரோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயின், இதை பத்தி நான் படிக்கும் போது அவங்க தாய்கள் வேறு வேறு, ஆனா தகப்பன் ஒன்று. சரியா? அப்படியாக பிறந்தவர்கள் இவர்கள். இவர் ஏரோதோடயே கூட வளர்க்கப்பட்டாருன்னு சொன்னா இவர் ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். ஏன்னா அரண்மனையில வளர்ந்திருப்பார். ஆனா அப்படிப்பட்டவர் இங்க ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில உத்தரவாதத்துல இருக்கிறார். ஆனாலும் கூட அந்த அந்தஸ்து, அவருக்கு இருந்த அந்த அந்தஸ்து இங்க சபையில எந்த பிரிவையும் ஏற்படுத்தவில்லை.
கவனிச்சிங்களா? இந்த மாதிரி எத்தனையோ வித்தியாசங்களை நாம இங்க சொல்ல முடியும். அறிவிலே பல வித்தியாசங்கள். அந்தியோகியா சபையிலே பர்னபா ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு 11ஆம் அதிகாரத்துல. இப்ப ஒரு வேத ஆசிரியர் வேண்டும் என்று சொல்லி தர்சு வரைக்கும் சென்று சவுலை கூட்டிக் கொண்டு வருகிறார். இவங்களிடையில அறிவுல வித்தியாசம். ஏன்னா சவுலுக்கு நிறைய அறிவு இருந்தது. வேதத்தை போதித்து பகுத்து போதிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தந்தார். இவர்களிடையே அறிவுல வித்தியாசம், அந்தஸ்துல வித்தியாசம், நிறத்துல வித்தியாசம். அது மட்டுமல்ல, இவர்களுடைய மத ரீதியான விதத்திலும் மத ரீதியான விஷயங்களிலும் வித்தியாசம் இருந்தது. இவர்களுடைய பின்னணியிலே வித்தியாசம் இருந்தது. ஆனாலும் கூட இவர்கள் இணைந்து கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டதினால் ஒரே குடும்பமாக இந்த அந்தியோகிய சபை அருமையாய் நடத்துகிறார்கள். ஆவிக்குரிய நிலைமையில இப்படிப்பட்ட தலைவர்களுக்காக நாம் அழுது ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இவர்கள் செயல்பட்டார்கள். அப்ப இந்த இடத்துல முதலாவது நம்ம கற்றுக்கொள்வது, இந்த எந்த வித்தியாசமும் இவர்களிடத்துல இருக்கிற இவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை குறைக்கவில்லை. There was unity amidst diversity. அந்த ஒற்றுமையை கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக, இந்த முதல் வசனத்தை நீங்க பார்க்கும்போது கடைசியா படிக்கிறோம், தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் அப்படின்னு வாசிக்கிறோம். இத கிரேக்க மொழியில படிச்சு பார்க்கும்போது முதல் 3 பேருக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வருது, அடுத்த 2 பேருக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வருது. அப்படின்னா என்னன்னா, அந்த 3யும் பிரிச்சு காமிக்கிறாங்க. முதல் 3 பேர் தீர்க்கதரிசிகளாயும் அடுத்த 2 பேர் போதகர்களாயும் அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறாங்க. சோ இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்படி கொண்டு வரேன், என்னோட புரிதல் இப்படி இருக்கு. இவர்களிடையே அந்த ரோல் கிளாரிட்டி இருந்துச்சு. நல்லா இதை கவனிக்கணும். யார் என்ன செய்ய வேண்டும் சபையில அப்படின்ற அந்த சரியான தெளிவு, அவர்களுடைய பொறுப்புல இருந்த அந்த தெளிவு. ஒரு மூப்பர் என்ன செய்ய வேண்டும், ஒரு சுவிசேஷகர் என்ன செய்ய வேண்டும், ஒரு மெய்ப்பர் போதகர் எப்படி செயலாற்ற வேண்டும், ஒரு உதவிக்காரர் எப்படி செயலாற்ற வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய வேறு காரணம், நம்மிடையே அந்த ரோல் கிளாரிபிகேஷன் இல்லை. நம்மகிட்ட அந்த அந்த உத்தரவு அந்த அந்த பொறுப்புகள்ல ஒரு தெளிவு இல்லை. யார் எதை செய்யணும்னு நமக்கு முதல்ல அறிவு இல்லை. படிச்சும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த வேலையில போய் மூக்க விடுறது, அந்த வேலையில போய் மூக்க விடுறது, இவர் செய்யறத நாம எடுத்து செய்யறது, இப்படி பல விஷயங்களை நம்ம செய்து கொண்டு மொத்தத்துல கர்த்தர் விரும்புகிற காரியங்கள், எதற்காக இவர்கள் எல்லாம் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அவரவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் அவரவர் செய்வதற்கும் சுயாதீனம் கொடுக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாமையே பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இது பல பிரச்சனைகளுக்கான காரணம். நிறைய இடங்கள்ல போய் கேட்கும் போது அதுதான் இருக்கும். மூப்பர்கள் மட்டும் இருக்கிற சபையில பிரச்சனை இருக்காது, மூப்பர்களும் ஊழியரும் இருக்கிற சபை இருந்துச்சுன்னு சொன்னா 2 பேருக்கும் அப்படி முட்டிக்கும் இல்லையா? அதே போல உதவிக்காரர்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மூப்பர்களுக்கும் இடையில இல்ல, அவங்களுக்கும் சுவிசேஷம் இடையில. நான் ஒண்ணு இல்லாததை சொல்லல, இருக்கிறதையும் நடக்கிறதையும் தான் சொல்றேன். திஸ் இஸ் ரியாலிட்டி. சோ வாட் இஸ் த பேசிக் ரீசன் ஃபார் திஸ்? இதுக்கான காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? வேதத்தை படிங்க, நல்லா நல்லா படிச்சு நான் யாரு, கர்த்தர் என்ன நோக்கத்துக்காய் தெரிந்தெடுத்தார், எனக்கு எப்படிப்பட்ட வரங்களை கொடுத்திருக்கிறார், நான் எப்படி செயலாற்ற வேண்டும், என்னுடைய வேலை என்ன, அதை சரியாய் புரிந்து கொண்டு அந்த தெளிவோடு செயல்பட்டால் நிச்சயமாக அந்த திருச்சபை கர்த்தர் எதிர்பார்க்கிற சபையாய் இருக்கும். தேவனுக்கு மகிமை செல்லும். அதனாலதான் இங்க எழுதியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அது 2யும் பிரிச்சு லூக்கா எழுதியிருக்கிறார் பாருங்க. சோ தேர் வாஸ் ரோல் கிளாரிட்டி. சரியா? அது மட்டும் இல்ல, இப்போ இதுல இன்னொரு பாடத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இங்க முதல்ல வரக்கூடிய பேர் என்ன பாருங்க. முதலாவது அதுல படிக்கிறது பர்னபா. சரியா? he played a prominent role. சபையிலே, இந்த அந்தியோகிய சபையிலே ஒரு முக்கியமான பங்கை இவர் வகித்தார். சரி, இவர் முக்கியமான பங்கை வகித்தார்ன்றதுனால மற்றவங்க யாரும் இவரை பார்த்து பொறாமப்படல. அதை கவனிச்சிங்களா? அல்லது அவருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு இவர் பொறாமப்படல. எனக்கு இது இல்லையே, அவருக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி பொறாமப்படல. there was no jealousy. சரியா? இதுல நிச்சயமா ஒருவர் இன்னொருத்தரோட தேறி இருந்தார். இவங்க எல்லாம் உத்தரவாதத்துல இருந்தாலும் யாரும் ஒருத்தரை பார்த்து என்ன செய்யல, பொறாமப்படல. அது அப்படியே உருக்கிடுது இல்லையா? அந்த எலும்பு உருக்கி அப்படியே சபையை உருக்கிடுது இல்லையா? அந்த பொறாமைகள் எவ்வளவு விளைவுகள் அந்த பொறாமைகளால் இன்றைக்கு சபைகளிலே. ஆனா இவங்க இடையே இப்படிப்பட்ட ப்ராமினன்ட் ரோல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் இதுல என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெலசி இல்லை, பொறாமை இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புவது அதுதான். சரியா? அது மட்டுமல்ல, 2வது வசனத்துக்கு இவர்களை பற்றி படிக்கும் போது நல்லா கவனிங்க.
இவர்களிடையே நிறைய திறமைகள் இருந்தது. இவர்களுக்கு நல்ல வேத அறிவு இருந்தது. சபையை நிர்வாகிக்கிற திறமைகள் இருந்தது. இதெல்லாம் இருந்தும் அவர்களுடைய மனுஷ திறமைகளை சார்ந்து அவர்கள் சபையை நடத்தவில்லை. அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இங்க லூக்கா என்ன எழுதுறாருன்னா, அவங்க உபவாசித்து கொண்டு இருந்தார்கள், ஜெபித்து கொண்டு இருந்தார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. சரியா? எனக்கு நடத்துறதுக்கு, சபை நடத்துறதுக்கு எல்லாரையும் இருக்கே, எதுக்கு உபவாசித்து ஜெபிக்கணும்? இவங்க அப்படி நினைக்கல. எல்லாரும் கூடி உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். இட் ஷோஸ் ஒன் திங். அது ஒரு விஷயத்த காண்பிக்குது. என்னன்னு கேட்டா, ஆண்டவரே, எங்க பலனால சபையை நடத்த முடியாது கர்த்தாவே, எங்க பலனால இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாது, எங்களுடைய திறமைகள், எங்களுடைய பலம் இதெல்லாம் நிறைய இருந்தாலும் அதெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் கர்த்தாவே. இது உம்முடைய சபை, இது உம்முடைய ஊழியம், உம்முடைய ஜனங்கள். இந்த மந்தையை மேய்ப்பதற்கு அறிவை எங்களுக்கு தாரும், ஞானத்தை எங்களுக்கு தாரும். நான் கேக்குறேங்க, எத்தனை புற மூப்பர்கள் எல்லாரும் கூடி ஒரு நாள் நாம மட்டும் உபவாசித்து சபைக்காக, இந்த சபையை நடத்துறதுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேட்போம். எத்தனை முறை உபவாசித்து ஜெபித்திருப்போம், எத்தனை முறை கூடி வந்திருப்போம், எத்தனை முறை முதலாவது அந்த தனிப்பட்ட ஐக்கியப்பட்டிருப்போம். வீட்டுக்கு சென்று நம்ம உபவாசித்து கர்த்தரை நோக்கி அவரை சார்ந்து அழுது ஜெபித்து எத்தனை நாள் ஆகுது? பிரியமானவர்களே, நாம ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்படி செய்யாததுனால என்ன சொல்றோம் தெரியுமா? உம்முடைய பலன் ஒண்ணும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சாமர்த்தியம் போதும், சபையை நாங்க நடத்திப்போம், அப்படிதான் நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம ஜெபிக்கலன்னா அதான் அர்த்தம் இல்லையா? எப்படி சார்ந்து கொள்றாங்க பாருங்க. இதெல்லாம் எக்ஸலன்ட் டீச்சர்ஸா இருந்திருக்கிறாங்க, எக்ஸலன்ட் ப்ராஃபிட்ஸ், பயங்கரமா இருக்கிறாங்க. இவங்களால பெரிய பெரிய எழுப்புதல் வருது விசுவாசிகள் மத்தியில. ஆனாலும் கூட அவர்களுடைய பலனை சுக்குநூறு ஆக்கி விடுகிறார்கள். அவர்களுடைய திறமைகளோ, பலனோ, சக்தியோ, புத்தியோ எதுவுமே இல்லை. முழுவதுமாய் கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? சார்ந்து கொள்ளுகிறார்கள். They were totally dependent on God, not depending on their leadership skill and abilities. இல்லையா? அடுத்தது, அஞ்சாவதாக இன்னொரு விஷயம் ஒரு இடத்துல கற்றுக்கொள்வது, they were sensitive to hear the voice of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு உணர்வுள்ளவர்களாய் இருந்தவர்கள் தான் இந்த 5 பேர். சரியா? இவங்க எங்க படிக்கிறோம்? 2வது வசனத்தை பாருங்க. அவங்க உபாசித்து கொண்டு இருக்கிற போது, இப்ப பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு பாருங்க. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். சரியா? அதை கேட்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுற குரல் அவர்களுக்கு கேட்கிறது. சபையை நடத்தக்கூடியவர்கள் தேவனுடைய குரலை கேட்டு சபையை நடத்தாவிட்டால், வேத வசனத்தின் அடிப்படையில சபையை நடத்தாவிட்டால், வேதத்துல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களின்படி அவர்கள் நடத்தாவிட்டால், அது நிச்சயமாக தேவனுக்கு பிரியமான சபையா இருக்க முடியாது. அது மாம்சத்துக்குரிய தீர்மானங்களுக்கு நேராக வழிவகுக்கும். மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டப்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். அந்த சட்ட திட்டங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம பின்பற்ற வேண்டும். ஆண்டவருடைய குரலை கேட்கிற ஆவிக்குரிய தலைவர்களாய் இவர்கள் சபையில இருக்கிறார்கள். அப்போ 6ஆம் அதிகாரத்துல படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்களோ இடைவிடாமல் தேவனுடைய வசனத்திற்கும் ஜெபத்திற்கும் இடைவிடாமல் நாங்க தரித்திருக்கிறோம். நீங்க உங்களுக்குள்ள இந்த 7 பேரை தேர்ந்தெடுங்க, அவங்கள நாங்க நியமிக்கிறோம், நாங்க இதை மட்டும் செய்யறோம்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசுற குரலை நாம் கேட்கிறோமா? ஆவிக்குரியவர்களாய் செயல்பட அவரால் வழிநடத்தப்படுகிறோமா? இதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது கூடவே இன்னொரு விஷயம், 6வது விஷயம், கர்த்தருடைய குரலை கேட்டது மட்டுமல்ல, அதற்கு தியாகபூர்வமாய் கீழ்ப்படுகிறார்கள். They sacrificially obeyed. 3வது வசனம் பாருங்க. என்ன சொன்னார் 2வது வசனத்துல? பரிசுத்த ஆவியானவர் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் சொன்னார். கீழ்ப்படிஞ்சாங்களா இல்லையா? 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி, பாருங்க, மறுபடியுங்க இல்லையா? இன்னைக்கு உபவாசத்தை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது நம்ம, அது வேற விஷயம். ஆனா இங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அதை கவனிச்சீங்களா? அவர்களை அனுப்பினார்கள். இதுல நம்ம ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை கத்துக்கிறோம். சரியா? நல்லா கவனிங்க. இவங்க இப்படி நினைக்கல. இந்த 3 பேர், இந்த 5 பேர்ல 2 பேரை ஆண்டவர் கூப்பிடுறாரு, அவங்களை பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க இப்படி நினைக்கல. நம்ம சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறாங்க. அதுவும் பர்னபாவும் பவுலும் 11ஆம் அதிகாரத்துல சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? இந்த சபை வளர்ச்சிக்கான ஒரு மூல காரணமாகவே அவர்கள் இருந்தார்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க செய்த வேலையினால அந்த விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் படித்தோம். ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்தாங்க. நிறைய விதத்துல சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்தாங்க. இப்படியெல்லாம் சபைக்காக பாடுபட்டார்கள்.
இவங்க இந்த சபையிலே இருந்தாலே நல்லது அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே பிடிச்சு வைக்கல. அவங்கள மேல ஆதிக்கம் செலுத்த இவர்கள் நினைக்கவில்லை. எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணல. ஆண்டவர் அழைக்கிறாரா, போயிட்டே இருங்கப்பான்னு சொல்லிட்டு உபவாசித்து ஜெபம் பண்ணி கைகளை வச்சு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? எவ்வளவு அருமையான பாடங்கள் இல்லையா? அல்லது இத பர்னபாஸ் சவுலுடைய அவர்களுடைய தரப்புல இருந்து பார்க்கும்போது அங்கேயும் நம்ம இந்த கீழ்ப்படிதலை பாக்குறோம். அவங்களும் ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லல. என்ன ஆண்டவரே, ஏற்கனவே ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்ட்ரி எங்களுக்கு கொடுத்தீங்க அந்தியோகியால, நல்ல பலன் தரக்கூடிய ஊழியம், இந்த ஊழியத்தை விட்டுட்டு போக சொல்றீங்களே அப்படின்னு அவங்களும் தயங்கல. பலன் தரக்கூடிய ஊழியம், அதை விட்டு அவர்கள் சென்றார்கள். சபைக்கு உபயோகமாய் இருந்தவர்கள் அவர்களை விட்டு கொடுக்க மற்றவர்கள் மனதாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, எத்தனையோ பாடங்கள் பிரியமானவர்களே, நான் சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துக்கும் சுத்தி வரவன் நானு. அதனால இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை, முக்காவாசி பிரச்சனை எனக்கு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகளாலதான் நாம மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, அவருடைய வரங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது, அவர்களை பயன்பட விடுறது கிடையாது. கேட்டா சபைக்கே கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இங்கேயே அவர்களை அடக்கி வைப்பது, பல விஷயங்கள் இல்லையா? இன்னொரு பக்கம் மற்றவர்கள், கர்த்தரால் அழைக்கப்படுகிறவர்கள் கூட அதற்காக கீழ்ப்படிவதில்லை. காரணம், எங்களுக்கு இங்கேயே நல்லா இருக்கு, இங்கேயே சொகுசா இருக்கு, இங்கேயே நல்லா இருக்கு, நாங்க ஏன் போனோம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் பலர். ஆனால் இந்த ஜஸ்ட் 3 வசனங்கள் தாங்க. ஆனா நானே 6 விஷயங்கள் சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்க தியானிச்சீங்கன்னா இதை விட அதிகமான பாடங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த அந்தியோகிய சபை நிச்சயமா ஒரு எடுத்துக்காட்டான சபையா இருந்தார்கள். வேற்றுமையின் மத்தியில, வித்தியாசங்கள் மத்தியில அவரிடத்தில் ஒற்றுமை இருந்தது. அவர்களுடைய பங்கு என்ன என்பதில் தெளிவு இருந்தது. அவர்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படவில்லை. தோள் கொடுத்து ஒன்றாக இணைந்து உத்தரவாதங்களை நிறைவேற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தான் எல்லா அறிவும் இருக்கிறதே என்று சொல்லி அவர்களுடைய அறிவை சார்ந்து சபையை நடத்தவில்லை. தேவனை சார்ந்து ஜெபித்து உபவாசித்து சபை நடத்துகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய குரலை கேட்கிறார்கள். கர்த்தரோடு நெருங்கின உறவிலே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கேட்ட குரலுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். நிச்சயமா அதுல சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. சபையில இப்படிப்பட்டவர்களை விட்டு கொடுக்க முடியுமா? பவுலும் பர்னபாவும் எவ்வளவு உபயோகமா இருந்தாங்க சபைக்கு. ஆனா அவர்களை விட்டு கொடுக்கிற நேரம் வந்த போது தியாகபூர்வமான ஒரு கீழ்ப்படிதலை இங்க நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே சபையின் இடத்துல இந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிறைய விஷயங்கள் அந்தியோகிய சபையில இருந்து நம்ம படிச்சிருக்கிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தினுடைய வீடியோ எடுத்துக்கோங்க, இந்த வாரத்தினுடைய வீடியோ எடுத்துக்கோங்க. இந்த சபையை பற்றி நிறைய விஷயங்கள், அங்க ஒரு 9 சொன்னேன், இங்க ஒரு 6 சொன்னேன். இந்த 14, 15 விஷயங்களையும் நீங்க ஒப்பிட்டு படிங்க. நம்முடைய திருச்சபையில இருக்கக்கூடிய குறைகளை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்வோம். நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்க மனம் திரும்புதல் காணப்படட்டும். இப்படியாக சபையை நடத்த ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் கிருபைகளும் தரட்டும். சரி, இப்போ அனுப்புறாங்க, அதை நம்ம பாக்குறோம். இப்ப 4வது வசனத்துல இருந்து, இப்ப கர்த்தர் கையில இவங்க ஒப்பு கொடுத்து அவங்க 2 பேரையும் அனுப்புறாங்க. 4வது வசனத்துல இருந்து பவுலுடைய அந்த முதல் ஊழிய பயணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி. இந்த இடத்துல நம்ம பாக்குற முதல் அருட்பணி பயணம், அந்த பயணத்தை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். 4வது வசனத்துல நம்ம வாசிப்போமா? அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து, சரியா, செலுக்கியா பட்டணத்துக்கு வருகிறார்கள். இப்ப செலுக்கியா பட்டணத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்தியோகியா, சரியா, அந்த அந்தியோகியாவினுடைய துறைமுகமாய் செலுக்கியா இருந்தது. இந்த அந்தியோகியா பட்டணத்திலிருந்து அந்த துறைமுகம் வரைக்கும் 15 மைல்கள், 15 மைல்கள் மேற்கே காணப்பட்ட ஒரு துறைமுகம் தான் செலுக்கிய துறைமுகம். இந்த செலுக்கியாவுக்கு வந்துதான் கப்பல் ஏற முடியும். அதனால இங்க வராங்க. சரியா, செலுக்கியாவுக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அங்க கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். சரி, அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போறாங்க. சீப்ரு பர்னபாவுடைய சொந்த ஊர், நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? சீப்ரு ஒரு அருமையான நகரம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து கப்பல் வர்த்தகங்கள் அங்க நடைபெற்று கொண்டு இருந்தது. குறிப்பாக சீரிய தேசம், இந்த பக்கம் சின்ன ஆசியா, ஆசியா மைனர், இந்த பக்கம் வந்து கிரேக்க நாடு. சரி, நீங்களா மேப் ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி எதுவும் காமிக்கல, பார்க்கலாம், அடுத்த வாரம் ஏதாவது நான் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா இந்த 3 இடங்கள், சரியா, கிரீஸ், அதே போல ஏசியா மைனர், சின்ன ஆசியா, அதே போல சீரியா, இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கப்பல் வர்த்தகங்கள், வியாபாரங்கள், இதற்கு முக்கியமாய் அமைந்துள்ள ஒரு தீவு தான் இந்த சீப்ரு தீவு. இதுக்கு இடையே தான் போக்குவரத்து நடந்துச்சு, வர்த்தகங்கள் நடந்த இடங்கள், ஷிப்பிங் லேன்ஸ் அது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நகரம், முக்கியமான ஒரு தீவு இந்த சீப்ரு தீவு. வரலாறு இப்படி சொல்லுகிறது, எகிப்தியர்களிடத்துல இருந்து இது ரோம்க்கு இதை சேர்த்தது வந்து கிமு 57ல இந்த நகரத்தை ரோமோடு இணைத்தார்கள். அதாவது ரோமர்களுடைய ஆளுகையில
ரோமருடைய ஆளுகையில இது கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, இது சிலிசியா, சரியா, பவுல் சிலிசியாவில் இருக்கக்கூடிய தர்சுவை சேர்ந்தவன் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த சிலிசியா என்னும் மாகாணத்துக்குள்ளாக இது இணைக்கப்பட்டது கிமு 55ல. கிமு 55ல. அது மாத்திரமல்ல, இதை தனி மாகாணமாக கிமு 27ல அகஸ்து ராயன் தனி மாகாணமாக அறிவிக்கிறார். அதுக்கு பிறகு கிமு 22ல இத செனேட் கையில, ரோமன் செனேட் அவங்க கையில இதை ஹேண்ட் ஓவர் பண்ணி அங்க ஒரு அதிபதியை நியமித்து, இது கிமு 22ல அதுல இருந்து ஒரு அதிபதியை அந்த தீவுக்கு நியமித்து அவருடைய ஆளுகையிலே, அவருடைய கட்டுப்பாட்டிலே இந்த தீவை ஒப்பு கொடுக்கிறார்கள். இதுதான் சீப்ரு தீவினுடைய ஒரு வரலாற்று பின்னணி. சோ இந்த சீப்ரு தீவுல முதல்ல இவங்க எந்த இடத்துக்கு போறாங்கன்னா, சாலமி அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. சாலமி, செலுக்கியா துறைமுகத்துல இருந்து சாலமிக்கு வராங்க. இது 60 மைல் தூரங்கள், 60 மைல் தூரம். செலுக்கியா துறைமுகத்திலிருந்து சீப்ரு தீவை சேர்ந்த சாலமி என்னும் பட்டினம், அது 60 மைல்கள். சரியா? சீப்ரு, கிழக்கு சீப்ருல இருந்த பெரிய பட்டணம் இதுதான் சாலமி. சரி, என்ன நடக்குதாங்க? 5வது வசனத்துல இருந்து பாருங்க. சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஜெப ஆலயங்கள் அப்படின்னு பன்மையில இருக்கிறதுனால நிறைய யூதர்கள் அங்க இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எங்கெல்லாம் பிசினஸ் இருக்குதோ அங்கெல்லாம் யூதர்கள் இருப்பார்கள். குறிப்பா இந்த இடத்துல ஜெப ஆலயங்கள்னு பன்மையில வாசிக்கிறதுனால, ஒரு ஜெப ஆலயம் இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் 10 யூத குடும்பங்கள் இருக்கணும். இங்க நிறைய ஜெப ஆலயங்கள் இருந்திருக்கிறது போல, அப்ப நிறைய யூத குடும்பங்கள் இருக்கிறார்கள். இங்க என்ன செய்யறாங்க? தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எப்பயுமே இது இவர்களுடைய யுக்தி, ஊழிய யுக்தி. ஊழியத்துல இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நமக்கு தெரியும், பவுல் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல ஜெப ஆலயத்துக்குள்ள போவார். ஏன்னா அங்க சின்சியர் சீக்கர்ஸ் இருப்பாங்க. யூதர்கள் கூட மேசியாவினுடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உத்தமமான யூதர்கள் அங்கே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, சில புறஜாதிகள் இந்த யூத மதத்தினுடைய இந்த ஓரிரை கோட்பாடு அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு, சில புறஜாதிகளும் அப்படிப்பட்ட ஜெபாலயத்துக்கு வருவார்கள் இந்த சத்தியத்தை கேட்பதற்காக. சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்சியர் சீக்கர்ஸ் இருந்த இடம். அதாவது தேவனை குறித்த ஒரு தேடல் இருக்கிறவர்கள் அங்கே உண்டு. குறிப்பாக யூதர்கள் நிறைய இருக்கிறதுனால பழைய ஏற்பாட்டில இருந்து பவுல் எடுத்து பேசுவதற்கு அவருக்கு ரொம்ப வசதியான ஒரு இடம். அதனால எப்பொழுதுமே அங்க முதலாவது போய் விடுவார். யூதர்களுக்கு முதலாவது சுவிசேஷம் போகணும்னு கர்த்தருடைய திட்டம் இருக்கு இல்லையா, முதலாவது அங்க எடுத்து செல்லுவார். சோ இங்க ஜெப ஆலயங்கள் இருந்தது. அங்க போய் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க. யோவானும் அவர்களுக்கு ஊழியக்காரனாய், உதவிக்காரனாய் இருந்தான். சரி, யோவான் அந்த மார்க் எனப்பட்ட யோவான், ஜான் மார்க் இங்க வந்திருக்கிறாரு. அவருடைய ரோல் பாருங்க, உதவி செய்வது. என்ன உதவி நமக்கு தெரியாது. இந்த ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதுதான் அவருடைய வேலை. ஆனா அந்த வேலையை அருமையா செய்யறாங்க இல்லையா? பவுலுடைய வேலையை அவர் செய்யறாரு, பர்னபாவுடைய வேலையை அவர் செய்யறாரு, மார்க்குடைய வேலையை அவர் செய்யறாரு. மார்க் இப்படி நினைக்கல, நான் என்ன இங்க உதவி செய்யறதுக்கா வந்தேன், பிரசங்கிக்க வரணும், எனக்கு பிரசங்கத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கல. சரியா? அவரவர் என்னத்துக்காக அழைக்கப்பட்டார்களோ அதை ரொம்ப அழகா செய்யறாங்க. உதவிக்காரனாய் இருந்தான். அடுத்தது பாருங்க, அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது, சரியா, சாலமில நடக்கிறது ஏதோ நமக்கு தெரியல, அங்க எழுதப்படல. ஆனா அதுக்கு பிறகு அப்படியே அங்க இருந்து பாப்போ பட்டணத்துக்கு வராங்க. சாலமில இருந்து பாப்போவுக்கு வருவதற்கு 90 மைல் பயணிக்கணும். 90 மைல் மேற்கு பயணிக்கணும். கிழக்கே இருக்கிற ஒரு நகரம் தான் சாலமின்னு சொன்னேன். இப்ப கிழக்குல இருந்து மேற்குக்கு வரணும். இதுவும் சீப்ரு தீவுக்குள்ளதான், ஆனா மேற்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான் பாப்போ. ஸோ இட் வாஸ் அ ப்ரொவின்ஷியல் கேபிட்டல், அந்த மாகாணத்தினுடைய தலைநகரமா இது இருந்தது. சோ அந்த இடத்துக்கு இவங்க கடந்து வராங்க. 90 மைல்கள் பயணித்து அங்கே வருகிறார்கள். சரியா? பாப்போ அந்த பட்டணத்துல என்ன நடக்குது பாருங்க. பர் இயேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். மாயவித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசி, சரியா, பிசாசினுடைய ஒரு ஆயுதமா இவன் இருந்தான். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அதிபதினு வாசிக்கிறத நம்ம நல்லா கவனமா படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், கிமு 22ல இந்த அதிபதிகளை நியமிக்க ஆரம்பித்தது ரோம அரசு. அதுல இருந்து அந்த 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 தீவுக்கு ஒரு அதிபதி இருப்பார். இவர் தான் டாப் மோஸ்ட் பொசிஷன், சரியா, இருக்கிறதுல மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் தான் இவர் அந்த தீவுக்கு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நேரா கர்த்தர் நடத்துறாரு இந்த ஊழியக்காரர்ல. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, விவேகமுள்ள மனுஷன், சரியா, உண்மைக்காக சத்தியத்துக்காக ஒரு தேடல் அவருக்குள்ள இருந்தது. விவேகமாய் காரியங்களை பகுத்தறிந்த ஒருவர் தான் செர்கியு பவுல். அப்படிப்பட்ட அதிபதிக்கு நேரா ஆண்டவர் இவர்ல நடத்துறாரு. அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். இல்லையா? எவ்வளவு அருமையான வசனம் இல்ல?
ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய சொந்த நகரத்துல, நம்முடைய சொந்த வீதிகள்ல அநேகர் இப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்களா இருப்பார்கள். அவர்களுக்கு வேத வசனத்தை எடுத்து செல்வதுதான் நம்முடைய கடமை. சரியா? நிறைய இடங்கள்ல வேத வசனத்துக்கு ஆர்வமா இருக்கிறவர்கள் நேரா எங்களை நடத்தும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். இங்க அதுதான் இங்க செய்றாங்க. அப்படிப்பட்டவர் நேராக கர்த்தர் நடத்துறாரு. அந்த ஆசையா இருந்த மனுஷனுக்கு நேரா ஆண்டவர் இவர்ல நடத்த என்ன நடக்குது பாருங்க. 8வது வசனம். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா, சரி, அவனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு பர்யேசுக்கு. எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். இல்லையா? எப்பயுமே ஆண்டவருடைய செயல்கள் அவர் செய்யும் போது பிசாசு அந்த செயல்களுக்கு எதிர்த்து நிற்பது வழக்கம். இல்லையா? நம்ம எண்ணே எம்பிரே இவர்களை குறித்து நம்ம தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். இல்லையா? அன்றைக்கு மோசே அற்புதங்களை செய்த போது அங்கே எகிப்துல இருந்த சில மந்திரவாதிகள், மாய வித்தைக்காரர்கள், அவர்களும் அதற்கு நிகரான சில அற்புதங்களையும் சில அதிசயங்களும் அவர்கள் செய்கிறார்கள். இல்லையா? எப்பொழுதும் சாத்தான் வந்து அந்த ஆண்டவருடைய காரியங்களையே எடுத்து அதை அப்படியே டூப் அடிக்கிறவன் தான் அவன். ஹி டஸ் கவுண்டர்ஃபிட் மிராக்கிள்ஸ். சரியா? இன்னைக்கு சாத்தானுடைய பேர்ல அவனுடைய சக்தியால நிறைய அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இவன் எதிர்த்து நிக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிக்கிறான். இந்த அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்ப வகை தேடுகிறான். ஒருவேளை இவனுக்கு கூடவே இருந்து, சரியா, இவனோட கண்கள்ல இவனுக்கு தயவு கிடைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிலையில இருந்து இவன் ஒதுக்கப்பட்டு விடுவானோ என்று சொல்லியான பயம் ஏற்பட்டிருக்கும். அதே போல இவனை வந்து ஒரு தீர்க்கதரிசியா கூட நினைச்சு அந்த அந்த செர்கியு பவுல் கூடவே வச்சிருந்திருக்கலாம். இப்ப இன்னொருத்தவங்க வந்துட்டாங்களேன்ற பயம் அவனுக்கு இருக்கும். சரியா? எப்படியோ, ஆனா இவரை விசுவாசத்தை விட்டு திருப்ப அவன் என்ன செய்யறான்? வகை தேடுகிறான். ஆனா இப்படிப்பட்ட பிசாசினுடைய செயல்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இங்க தைரியமா பவுலும் பர்னபாவும் அதுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். இல்லையா? இதான் கர்த்தருடைய செயல். இறுதி வெற்றி அவருடையதா இருக்கிறது. பிசாசனுடைய தந்திரங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமற்றவர்களாய் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே தந்திருக்கிறார். சரியா? இங்க ஊழியத்துல இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பவுலும் பர்னபாவும் அஞ்சவில்லை, பயப்படவில்லை, எதிர்த்து அவன் நின்றான். ஆனாலும் கூட அவர்கள் பரிசுத்தாவியினால் நிறைந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, கர்த்தர் அவனை குருடாக்கி போட இவர்கள் வழிவகைகளாய் இருந்தார்கள். ஆண்டவர் இந்த செயலை அவர் கெடுத்து போடுகிறார். அவர் யார் என்பதை நிரூபிக்கிறார். இதன் விளைவாக செர்கியு பவுல் ரட்சிக்கப்படுகிறார். இல்லையா? ஆண்டவர் யார் என்பதை அவர் நிரூபிக்க சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் ஊழியர்கள் அவசியம். அவரை சார்ந்து ஊழியம் செய்கிறவர்கள் அவசியம். பயப்படாமல் அவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்கள் அவசியம். அதற்கான பஞ்சம் நம்முடைய நாட்களில் உண்டு. இல்லையா? உண்மையாய் உத்தமமாய் செயல்படுகிறவர்கள் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல சாட்சியாய் நாம் வாழ்ந்து அவருடைய வசனத்தை மற்ற இடங்களுக்கு நாம எடுத்து சென்று இன்னைக்கு இருளில் இருக்கக்கூடிய மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த பொறுப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். 12வது வசனம் பாருங்க. அந்த அதிபதி ரட்சிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். கவனிச்சீங்களா? கர்த்தருடைய கிரியைகள் எப்பொழுதும் அதிசயமானவைகள். நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆச்சரியமான, அறிவு கெட்டாத அதிசய செயல்களை செய்யக்கூடியவர். எத்தனை பிசாசனுடைய தந்திரங்கள், செயல்கள் இதெல்லாம் இதற்கு போட்டியாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் சுக்குநூறாய் ஆக்குகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். சரி, இப்படிப்பட்ட செயல்களை சீப்ரு தீவுல கர்த்தர் செய்தார். ஒரு பெரிய அதிபதி ரட்சிக்கப்படுறார். இல்லையா? ஆண்டவர் இவர்களுக்கு பாப்போல கொடுத்த முதல் கனி அந்த ரோம அதிபதி, அந்த தீவுக்கே அதிபதி அவர் தான். அவர் ரட்சிக்கப்படுறத நம்ம இங்க என்ன செய்யறோம்? பாக்குறோம். சரி, இதுதான் சீப்ரு தீவுல நடந்த ஊழியம். முதல் ஊழிய அருட்பணி பயணத்துல சீப்ரு தீவுக்கு சென்றார்கள். அங்கே சாலமி, பாப்போ இந்த இடத்துல அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அதனுடைய விளைவாக இந்த அதிபதி ரட்சிக்கப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரியா? பாருங்க, சீப்ரு தீவுக்கு சுவிசேஷம் சென்றது இதுதான் முதல் முறைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே சீப்ரு தீவுல இருந்து சிலர் வராங்க. சரியா? ஆனா விஷயம் என்ன, நல்லா கவனிக்கணும். இதுவரைக்கும் அறிவித்தவர்கள் யூதர்களுக்கு தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பவுல், பர்னபா, மார்க் என்ன செய்யறாங்கன்னா, இது ஒரு பெரிய டிரான்சிஷன். யூதர்களுக்கு மட்டுமே அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது புறஜாதிகளுக்கும் வசனம் செல்லுகிறது. ஆண்டவர் எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் சபையில இணைக்கிறவர். இல்லையா?
இந்த முதல் நூற்றாண்டுல இந்த அப்போஸ்தலர்களுக்கு வந்த பாடுகள் எல்லாமே எல்லாத்துக்கான காரணமே இதுதான். யூதர்களும் புறஜாதிகளும் கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு பவுல் சொல்லும் போதே அவங்க அடிச்சாங்க. எல்லா விதமான பாடுகள் நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு யூதர்கள் மூலமா தான் வருகிறது. அதற்கு காரணம் இதுதான். அப்ப இங்க சீப்புரு தீவுல ஏற்கனவே சுவிசேஷம் சென்றது. 11ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போதே அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க புறஜாதியாருக்கு அறிவிக்கிறார்கள் என்பதை நாம குறிப்பிட்டு வைக்கணும். சரி, இப்ப சீப்புரு தீவுல இந்த ஊழியம் நடக்கிறது. கர்த்தர் அங்க சாட்சியை ஸ்தாபிக்கிறார். இப்படிப்பட்ட அதிபதி ரட்சிக்கப்படுறார். அதுல இருந்து பவுலும் பர்னபா, மார்க் இவங்க தொடர்ந்து அங்கிருந்து பயணிக்கிறார்கள். சரி, அது 13வது வசனத்துல பாக்குறோம். 13வது வசனம் பாருங்க. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். என்னங்க வாசிக்கிறோம் 13வது வசனத்துல? நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்பீங்க. உங்க மனசுல ஒண்ணு ஓடும். என்னன்னா, பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் படிக்கிறோம் பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்படி நம்ம வாசிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி முதலாவது பர்னபா பேரை தான் போட்டாரு இல்லையா? முதல்ல பர்னபா பேர் தான் வரும். அதுக்கு பிறகுதான் பவுலுடைய பேர் வரும். அப்படிதான் நம்ம ஒன்னு ரெண்டு இடங்கள்ல நம்ம வாசித்து கொண்டு வந்தோம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல திடீர்னு லூக்கா என்ன எழுத ஆரம்பிக்கிறாருன்னா அதை அப்படியே தலைகீழ மாத்துறாரு பாருங்க. பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் அப்படின்னா என்ன நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதுலயே சில பாடங்கள் நமக்கு இருக்குது. இப்போ ஆண்டவர் வந்து இந்த தலைமைத்துவ பொறுப்பை எடுப்பதை இப்ப யார் கையில கொடுக்கிறார் ஆண்டவர்னா பவுலுடைய கையில கொடுக்கிறார். சரியா? பவுலை எருசலேம்ல அறிமுகம் செய்தவரே பர்னபா தான். பவுலை அந்தியோகியாவுக்கு தர்சுல இருந்து கூட்டிட்டு வந்தவர் பர்னபா தான். இந்த இடத்துல இந்த முதல் ஊழிய பயணத்துக்கு இவர்ல பிரித்து விடுங்கள்னு ஆண்டவர் சொல்லும் போதும் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துவ பிரித்து விடுங்கள் என்று சொல்லி பர்னபாவை தான் முதல்ல குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த இடத்துல பவுலுடைய அந்த தலைமைத்துவத்துக்கும் அவருடைய பொறுப்புகளுக்கும் இங்க ஆவியானவர் முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவது வரும்போது நல்லா கவனிங்க. பர்னபா இதை கண்டு பொறாமைப்படவில்லை. சரியா? இவ்வளவு நேரம் என்கிட்டதான் இருந்துச்சு. இப்ப அவர் எடுத்து செய்யறாரு காரியங்கள். செய்தா என்ன? நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப அவர் எடுத்து செய்யறாரு. செய்தா என்ன? சில நேரங்கள்ல நாம மற்றவர்கள் கையில பொறுப்புகளை கொடுத்துட்டு நாம அமர்ந்து பின்னாடி நின்று ஜெபத்துல அவங்கள தாங்கறதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருப்பாரு. ஆனா உட்கார வேண்டிய நேரத்திலயும் உட்கார மாட்டோம். சரியா? செயல்பட கூட முடியாத நிலைமையிலும் இன்னும் நான் தான் எடுத்து செய்வேன்னு செஞ்சுட்டு இருப்போம். சரியா? அது வேற விஷயம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பர்னபாவுடைய பேர் அங்க முதலாவது எழுதி கொண்டு வந்த லூக்கா இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பவுலையும் அவனை சேர்ந்தவர்களும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இன்னொன்னு, அந்த சவுல்ல இருந்து அப்படியே பவுலுக்கு மாறுது பாருங்க அந்த பேர். இவங்க புறஜாதியார் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு போக போக அந்த புறஜாதி கிரேக்க பெயரை லூக்கா பயன்படுத்துகிறார். சவுலுக்கும் பவுலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. சரியா? அதை ரொம்ப வந்து நம்ம மிகப்படுத்திட வேண்டாம். ஆனா யூதர்கள் மத்தியில இருக்கும்போது சவுல்னு அழைக்கப்படுறாரு. புறஜாதிகள் மத்தியில போகும்போது பவுல்னு அழைக்கப்படுறாரு. ஏன்னா பவுல் அவருடைய கிரேக்க பெயர், சவுல் அவருடைய எபிரேய பெயர். சரி, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்ப பவுல் வந்து லீடர்ஷிப் எடுக்கிறாரேன்னு சொல்லி பர்னபா பொறாமப்படல, அல்லது மார்க்கும் பொறாமப்படல. என்னப்பா ஒரு வேலைக்கார மாதிரி வச்சிருக்காங்களே அப்படின்னு மார்க் நினைக்கல. இவங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள். ஏன்னா இது கர்த்தருடைய திட்டம் என்பதை பர்னபாவும் பவுலும் மார்க்கும் புரிந்து கொண்டார்கள். சரியா? கர்த்தருடைய திட்டம் இப்படி இருக்க அதற்கு நாம எதிர்த்து நிற்க கூடாது என்று செயலாற்றினார்கள். சரி, அங்க நம்ம வாசிக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க? பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். பெர்கே பட்டணத்தை பாக்குறோம் பாருங்க. இவங்க சீப்ரு தீவனுடைய அந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா அத்தாலியா என்று சொல்லக்கூடிய துறைமுகம். அந்த அத்தாலியாவுக்கு வந்துதான் பெர்கே பட்டணத்துக்கு வர முடியும். அங்க இருந்து பாத்தீங்கன்னா 12 மைல்கள். சரியா? பெர்கே வந்து அத்தாலியாவில இருந்து 12 மைல்கள், 12 மைல் தூரம். சரி, இந்த 12 மைல் இவங்க பயணித்து பெருகே பட்டணத்துக்கு வராங்க. இங்க மார்க் இவர்களை விட்டு போய் விடுகிறார். சரியா? காரணத்தை நமக்கு லூக்கா எழுதல. வேத வல்லுநர்கள் பல காரணங்களை கொடுக்குறாங்க. சரியா? இவர் வந்து வீட்டிலே வளர்ந்த ஒரு செல்ல பிள்ளை, எருசலேம்லே இருந்தாரு. இவங்க அம்மா வீடு நமக்கு தெரியும். மரியாளோட வீட்டுல எல்லாரும் கூடி ஜெபிக்கிறத 12ஆம் அதிகாரத்துல படிச்சோம். சரி, அதனால இவருக்கு நிறைய ஹோம் சிக்னஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒரு சில வேத வல்லுநர்கள் இந்த பகுதி வந்து ரொம்ப கடினமான இடங்கள். இந்த இடங்கள் போகும்போது ஜுரம், அதிகமான விஷ ஜுரங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள பகுதிகள் இதெல்லாம். சரியா? கலாத்தியர் நிருபத்தை எழுதும் போது பவுல் வந்து 4ஆம் அதிகாரத்துல அதை பத்தி குறிப்பிடுறார். சரி, எப்படிப்பட்ட அசௌரியத்தோட, எப்படிப்பட்ட உடல் நல குறைவோடு அவர் அதை எழுதுறாரு, எப்படி அவர் அவங்க மத்தியில இருந்தாரு அப்படின்றத பத்தி எழுதுறாரு.
சோ அந்த இடங்கள்ல அதிகமா விஷ ஜுரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதனால மார்க் போயிட்டாருன்னு சிலர் சொல்றாங்க. சரியா? சில வேத வல்லுனர்கள் அந்த இடத்தினுடைய ஆபத்துகளை கண்டே, ஏன்னா அந்த டார்சஸ் மவுண்டன் எல்லாம் அவங்க கிளைம் பண்ணணும். இதுக்கப்புறம் போற இடம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 3600 அடி உயரம் அவங்க பயணிக்கணும். இன்னைக்கு இருக்கிற வாகன வசதி எல்லாம் அன்னைக்கு கிடையாது. அதுவும் மோசமான இடங்கள், நிறைய தொற்று நோய்கள், நிறைய விஷ ஜுரங்கள், அப்படிப்பட்ட இடத்துக்கு பயந்து அவர் போயிட்டாரு. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புறஜாதிகள் அதிகமாய் கர்த்தரிடத்துல வருவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம அவர் போயிட்டாருன்னு சொல்றாங்க. சரி, எப்படியோ சரியா, இதை நம்ம பெரிய விவாதத்துக்கு கொண்டு போக வேண்டாம். ஆனா மார்க் என்ன செய்திருக்கிறார்? யோவான் இவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். சரியா? ஓகே, இதான் இங்க நடக்குது. இப்ப 14வது வசனம் பார்க்கிறோம். இப்ப பர்னபா, சவுல், இவங்க 2 பேர் தான் இங்க இருக்கிறாங்க. பவுலும் பர்னபாவும் இங்க 14வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் பெருகிய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து, சரி, 2 அந்தியோகியா படிக்கிறோம், ஞாபகம் இருக்கா? 11ஆம் அதிகாரத்துல அந்தியோகியா, சீரிய நாட்டில் உள்ள அந்தியோகியான்னு நான் சொன்னேன். இப்போ பிசிதிய நாட்டில் உள்ள அந்தியோகியா, பிசிதியா என்பது மாகாணமா இருந்தது. அந்தியோகியா அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஊர். இந்த ஊருக்கு இவங்க வரணும்னா 100 மைல்கள் வடக்கே பயணிக்கணும். சரியா? ஏற்கனவே நான் சொன்ன பெர்கேக்கு வந்தாங்க. அங்க பெர்கேல இருந்து இப்போ இந்த அந்தியோகியாவுக்கு, பிசிதியா அந்தியோகியாவுக்கு வரணும்னா 100 மைல்கள் பயணிக்கணும். 100 மைல்கள் பயணித்து தான் இவர்கள் வருகிறார்கள். நான் பிறகு வரேன். 100 மைல்கள் பயணித்து தான் இவர்கள் வந்து இந்த அந்தியோகியாவுக்கு வராங்க. சரியா? குறிப்பாக அந்த சாலை, அந்த ரோடு இவங்களை வந்து எதுக்கு கொண்டு போச்சு? 100 மைல்கள் மட்டும் தூரம் பயணிக்கல. ஆனா 3600 அடி உயரத்திற்கும் இவர்கள் பயணித்தார்கள். இட் வாஸ் 3600 feet ஹை. எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அந்தியோகியா. சோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இவர்கள் வருகிறார்கள். சரியா? சர் வில்லியம் ராம்சே என்று சொல்லக்கூடிய அதிகமா இந்த வரலாற்று ஆராய்ச்சி செய்து எழுதக்கூடியவர் சர் வில்லியம் ராம்சே. அவருடைய ரட்சிப்புல பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. ஆனா அவருடைய புஸ்தகத்துல எழுதும் போது இந்த இடங்கள் எல்லாம் அதிகமா வந்து மலேரியா ஜுரம் வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். சரியா? நீங்க கலாத்தியர் 4:13 நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா அதை ஜஸ்ட் வாசிச்சிருவோம். கலாத்தியர் 4:13 பவுல் எழுதும்போது, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. சரீர பலவீனத்தோடு அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. சரியா? ஒருவேளை இப்படிப்பட்ட ஜுரங்கள் பவுலுக்கும் வந்திருக்க கூடும் அப்படின்னு சர் வில்லியம் ராம்சே எழுதுறாரு. சரி, இப்படிப்பட்ட கஷ்டங்கள், பாடுகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட ஜுரங்கள், அதிகமான அடி உயரம், அதிகமான தூரம், இதெல்லாம் பயணித்துதான் இப்பொழுது பவுலும் பர்னபாவும் இங்க ஊழியம் செய்ய வந்திருக்கிறார்கள். சரி, அந்தியோகியால ஒரு நீண்ட பிரசங்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஜெப ஆலயம் அங்கே இருந்தது. இந்த ஜெப ஆலயத்துல பிரவேசித்து அவர்கள் உட்கார்ந்தார்கள். 15வது வசனத்துல இருந்து பாருங்க. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கை அமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 150 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். சரியா? இந்த வரலாறு, இந்த யூத வரலாறு அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார். ஏன்னா இவர் பேசுறது யூதர்கள் மத்தியில. சரியா? இதே போல பேதுரு முன்னாடி பிரசங்கித்ததை நம்ம பாக்குறோம். இப்ப இதே போல இப்ப பவுல் இங்க பிரசங்கிக்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இந்த பேரலல்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணவே முடியாது. பேதுருவும் பவுலும், சரியா, அவங்க இவர் செஞ்ச மாதிரியே இவர் பல விஷயங்களை செய்வதையும் நம்ம பார்க்கிறோம். 2 பேரையும் அப்போஸ்தலர்களாக நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தான் லூக்கா அப்படி எழுதி வைத்திருக்கிறார். சரி, யூதர்கள் கூடியிருக்க அவருடைய வரலாறு எல்லாம் எடுத்து சொல்றாரு. 21வது வசனத்துல, அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இல்லையா? இது வரைக்கும் தேவன் ஏற்படுத்தினார், தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்றவரு இப்ப திடீர்னு என்ன எழுதுறாரு பாருங்க. தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. ஏன்னா நமக்கு வரலாறு தெரியும். பழைய ஏற்பாடு படிக்கும் போது அநேக புறஜாதி நாடுகளோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்த யூத நாட்டினர் எங்களுக்கும் அவர்களை போல ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தர் என்ன நினைத்தார்? நான் தான் இவர்களை ஆளுகை செய்ய வேண்டும், நான் தான் இவர்களுடைய ராஜா, இவருடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் நானே அதிகாரியா இருக்க வேண்டும், என்னைதான் இவர்களை எஜமானராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார்.
ஆனா இவங்க மற்றவர்களோடு ஒப்பிட்டு என்ன செய்தாங்கன்னா, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு நினைச்சாங்க. ஆண்டவருடைய எண்ணம் என்னன்னா, அவருக்காக நாம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அவரை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். ஆனா இவர்கள் செய்தது என்னன்னா, மற்றவர்களை பார்த்து எங்களுக்கும் இப்படி வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல முறையிட்டார்கள். இல்லையா? சாமுவேல் அதற்காக ரொம்ப வெசனப்பட்டார். ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு நீங்க கேட்கிறத கொடுக்கிறேன்னு சொல்லி சவுலை ராஜாவாக கொடுத்தார். நம்ம அதை வாசிக்கிறோம் தொடர்ந்து 21வது வசனம் பாருங்க. அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி, இல்லையா? இதான் நடக்கும் இல்லையா? பல நேரங்கள்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் ஒத்த கால்ல நின்னு கர்த்தரிடத்துல வாங்கி கொள்ளும் போது அது கூடவே சில பிரச்சனைகளும் வரும், இல்லையா? எனக்கு இது வேணும், கர்த்தருடைய விருப்பத்துக்கு நான் இணங்கி போக மாட்டேன், என்னுடைய சித்தம் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய விருப்பம் தான் எனக்கு முக்கியம், நீர் அல்ல, நான் என்னுடைய வாழ்க்கை எனக்காக தான் நான் வாழுகிறேன். சரியா? பல நேரங்கள்ல என்னுடைய ஆசைகளை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய விருப்பங்களுக்காக அவரை தேவனாக நான் வைத்துக் கொள்கிறேன், இல்லையா? ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? அவருடைய விருப்பங்களுக்கு நான் செவி கொடுக்க வேண்டும், அதற்கு என்னை நானே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் கர்த்தருடைய பரிசுத்தமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிசுத்தமான சித்தம் என்னதென்று என்னுடைய வாழ்க்கையில நான் காண்பிக்க வேண்டும், விளங்க செய்ய வேண்டும். அதற்குதான் என்னை புதுப்பிக்கிறார், அதற்குதான் என்னை கிறிஸ்துவை போல மறுரூபப்படுத்துகிறார், இல்லையா? அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான் ஜெபம். அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி அவரை நோக்கி பார்ப்பதுக்கு பேர் தான் விசுவாசம். அவருடைய சித்தமே எனது வாழ்க்கையில விளங்க வேண்டும் என்று ஒப்பு கொடுப்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா எனக்காக தான் நீர் எனக்காக தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு மாறாக என்னுடைய வாழ்க்கையில நான் வாங்கிக் கொள்ளுகிற பல விஷயங்கள் ஒருவேளை கர்த்தர் கொடுக்கிறார், ஆனா அதற்கு பின்பதாக என்ன செய்கிறது? ஆபத்தும் வருகிறது, இல்லையா? சவுல் தன்னை உயர்த்தினான். அமலேக்கியர் இடத்துல நடந்த அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும், இல்லையா? கர்த்தரை பிரதிபலிக்க வேண்டிய நேரத்துல பிரதிபலிக்கவில்லை, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை, ஆலோசனைக்காக யார் யாரையோ நாடி போகிறான், கர்த்தரை அவமானப்படுத்துகிறான். ஆண்டவர் அவனை தள்ளினார். இந்த 22வது வசனத்துல அதை பார்க்கிறோம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். நீங்க 36வது வசனத்துக்கு வாங்கல. 36வது வசனம் பாருங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். கவனிச்சீங்களா? இங்க 22ல என்ன எதிர்பார்ப்பு கர்த்தர் வச்சாரு? என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் இவன் செய்யணும்னு. நீங்க வசனம் சொல்லுதுங்க 36ல, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் தாவீது செய்தான் என்று சொல்லுகிற. சவுலுக்கும் தாவீதுக்கும் எவ்வளவு முரண்பாடான காரியங்கள் பாருங்க, இல்லையா? நேர் எதிர்மறையான காரியங்கள். தேவனுடைய சித்தத்தின்படியாகவே இவன் வரவில்லை, அதனால இவனுடைய இஷ்டத்துக்கும் இவனுடைய விருப்பத்திற்கும் அவன் வாழ்ந்தான். கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தவில்லை. ஆனால் இங்க தாவீதோ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நடந்து தேவ சித்தத்தின் மையத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான். பிரியமானவர்களே, ஞானமான கிறிஸ்துவ வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிற கிறிஸ்துவ வாழ்க்கை, சிறந்த கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் காணப்படும் கிறிஸ்துவ வாழ்க்கையே. சரியா? அவர் சொல்ற இடத்துல இருக்கணும், அவர் சொல்றவங்களை திருமணம் பண்ணணும், அவர் சொல்ற ஊழியத்துல ஈடுபடணும், அவர் சொல்ற விதத்துல சபையை நடத்தணும். நம்முடைய அனைத்தும் தேவ சித்தத்துக்காக பயன்படுகிறதா என்கிற கேள்வியோடு நான் இந்த வேத ஆராய்ச்சி நான் நிறைவு செய்கிறேன். சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள், ஒருவேளை சபையை குறித்த சில விஷயங்கள் நம்ம அந்தியோகிய சபையின் மூலமாய் கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட நிலைமையில இந்த ஊழிய பயணத்திலிருந்தும் பல பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இதை அடுத்த அமர்வுல நம்ம சிந்திக்கலாம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.